இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இமிடியேட் காஸ். இமிடியேட் காஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வர்றதுக்கு இம்மிடியேட்டாக என்ன காரணம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரஜிவோ அப்படின்ற ஊர் வந்து போஸ்னியாவில் இருக்குது. அந்த போஸ்னியாவில் இருக்கிற சரஜிவோவில் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினண்ட் அப்படின்றவன் வந்து ஆஸ்ட்ரியாவோட வாரிசு. அவர் தான் அந்த ஆஸ்ட்ரியாவுக்கு ராஜாவாக போகிறவர் ஃபெர்டினண்ட். இவர் வந்து சரஜிவோவில் போகும்போது யாரோ ஒருத்தர் வந்து சுட்டு கொண்டுட்டார். அந்த வாரிசை வந்து சுட்டு கொண்டுட்டதுனால இதை சாக்கா வச்சுக்கிட்டு ஆஸ்ட்ரியா வந்து சரஜிவோவை வந்து கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுது. சரஜிவோவுக்கு ஆதரவாக ரஷ்யா வந்து போரில் இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. கோர்ஸ் ஆஃப் த வார், 2 வாரிங் கேம்ப்ஸ், சென்ட்ரல் பவர்ஸ். ஸோ இந்த வார் எப்படி நடந்தது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது இந்த 2 பகுதியாக பிரிஞ்சிட்டாங்க. ஒரு இதில் வந்து ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, டர்க்கி அண்ட் பல்கேரியா இருந்தது. இவங்க கூட முதல்ல இத்தாலி சேர்ந்துருந்தது. அதுக்கப்புறமா இத்தாலி வந்து அங்கேருந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், நான் நடுநிலை வகிக்க போகிறோம் அப்படின்ட்டு இத்தாலி வந்து விலகிருச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஜாயின் பண்ணிச்சு அவங்க ஒப்பந்தம் போட்டதுனால. இன்னொரு பார்ட்டில் வந்து அலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலைஸ் நாடுகள்லாம் சேர்ந்துட்டு ஒரு குரூப்பாக இருந்தாங்க. அவங்களுக்கு பேர் வந்து அவங்க எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், இத்தாலி அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெல்ஜியம், செர்பியா, ருமேனியா அண்டு கிரீஸ். இவ்வளோ நாடும் அந்த நாடை எதிர்த்தது. அலைஸ் டீமில் வந்து இருந்த நாடுகள் எல்லாம் நட்பு நாடுகள் அப்படின்ற பேரில் இருந்தது. இதில் முக்கியமாக அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து முதல்ல நடுநிலை வகிக்க போகிறேன், நான் யார் கூடவும் சண்டை போட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுதங்களை தயாரித்து 2 நாடுகளுக்கும் விற்றுது, 2 வகையான நாடுகளுக்கும். அதனால் என்ன பண்ணுச்சுன்னா ஏகப்பட்ட பணத்தை 3 வருஷமாக சம்பாதிச்சுது அமெரிக்கா. வெப்பன்ஸு, தேவையான அணு ஆயுதங்கள் எல்லாமே வந்து 2 அலைஸ்க்கும் சென்ட்ரல் பவர்ஸ் 2 நாடுகளுக்கும், 2 நாடுகளும் அதில் நிறைய நாடுகள் இருக்குது. அந்த நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆயுதங்களை விற்று யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பெரிய நாடாக வளர்ச்சி அடைஞ்சிது. இந்த நேரத்தில் ரஷ்யாவோட சார் நிக்கோலஸ் II அப்படின்றவர் வந்து அந்த ரஷ்யாக்காரர், அந்த இளவரசர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி வார் நடக்கிறதுனால இது அமைதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டார் எல்லாரையும். ஆனால் அதுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார் இன் வெஸ்டர்ன் ஃப்ரெஞ்ச், ஜெர்மனி வந்து ஈஸியாக ஃப்ரான்ஸை தோக்கடிக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஃப்ரான்ஸ் வந்து ரொம்ப மோசமான சேதம் உள்ளாச்சு. அவர்களோட படைகள் எல்லாம் நிறையா அடி வாங்கிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பேட்டில்ஸ் ஆஃப் டென்னன்பர்க் அண்ட் மார்னி. ஸோ ரஷ்யா வந்து ப்ரஷ்யா அப்படின்ற ஊர் மேலே போர் தொடுத்துது. அந்த இடத்துல வந்து ஜெர்மனி வந்து கடுமையான போர் நடத்துனதுனால ரஷ்யா வந்து தோக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இதில் வந்து ஃப்ரான்ஸ் வந்து கஷ்டப்பட்டு போரிட்டு அவங்க இடத்த காப்பாற்றினாங்க. இதில் வந்து முக்கியமான பார்த்திங்கன்னா ட்ரென்ச் வார்ஃபேர்னால் தரையில் வந்து பெரிய பள்ளம் தோண்டி நீளமாக பள்ளம் தோண்டிடுவாங்க. பள்ளம் தோண்டிட்டு அதுக்குள்ளே வந்து படை வீரர்கள் ஆயுதங்களோடு இருப்பாங்க, அங்கேருந்து ஷூட் பண்ணுவாங்க. அதுதான் ட்ரென்ச் வார்ஃபேர். ஸோ இந்த வார்ஃபேர் வந்து இதில் தான் ஃபஸ்ட் டைமாக மிக அதிக அளவில் பயன்படுத்தினாங்க. அடுத்தது பார்க்க போகிறது பேட்டில் ஆஃப் வெர்டன். பேட்டில் ஆஃப் வெர்டனில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா, ஜெர்மனி வந்து வெர்டனை வந்து அட்டாக் பண்ணிச்சு. பேட்டில் ஆஃப் வெர்டன் 1914 தொடங்கின ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். இப்போது 1916 வந்து ஜெர்மனி வந்து ஃப்ரான்ஸ் அட்டாக் பண்ணிச்சு. ஏன் ஃப்ரான்ஸ் அட்டாக் பண்ணிச்சின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் நாடை பிடிக்கிறது தான் ஜெர்மனியோட முக்கியமான ஐடியா. பிரிட்டனை பிடிக்கணும் அப்படின்னா ஃப்ரான்ஸை பிடிக்காமல் பிரிட்டனை நெருங்க முடியாது. நம்ம மேப்பில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேப்பில் காமிச்சேன். ஸோ இதில் வந்து ட்ரை பண்ணாங்க ஜெர்மனி, ஆனால் அவங்களால சக்ஸஸ் ஆக முடியலை. வார் இன் த ஈஸ்டர்ன் ரஷ்யன் ஃப்ரண்ட். ரஷ்யா ட்ரூப்ஸ் வந்து ஆஸ்ட்ரியா கிட்ட பயங்கரமான சேதத்தை வாங்கிக்கிட்டே இருந்தது. ஆஸ்ட்ரியா கிட்ட வந்து ரஷ்யா ஜெயிச்சுக்கிட்டே இருந்தது, ஆஸ்ட்ரியா வந்து தோற்றுக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு முறை நடக்கும் போதும் ரஷ்யா தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் ரஷ்யா வந்து ஜெர்மனிக்கிட்ட போரிடும் பொழுது ஜெர்மனிக்கிட்ட பயங்கரமாக தோல்வியை சந்திச்சுது. அதனால் நிறைய வீரர்கள் வந்து
இறந்துட்டாங்க. அதோட அவங்களுக்கு வந்து சரியான ட்ரைனிங் ரஷ்யா கொடுக்காதனால ஜெர்மனிக்கிட்ட கடுமையான தோல்வியை சந்தித்ததுனால ரஷ்யா வந்து ஒரு ட்ரீட்டி ஒப்பந்தம் வந்து ஜெர்மனியோட போட்டுட்டு வாரிலிருந்து விலகிருச்சு. மைனர் த்ரெட்ஸ் ஆஃப் வார் இன் த மிடில் ஈஸ்ட். டர்க்கி வந்து முதல்ல வந்து சென்ட்ரல் பவர்ஸ் கூட சேர்ந்து போரிட்டுது. இங்கிலாந்துக்காரங்களும் டர்க்கியும் பயங்கரமான மோதிட்டு இருந்தாங்க. முதல்ல வந்து அலைஸ் வந்து தோல்வியை நோக்கி சந்திச்சிட்டு இருந்தாலும் இங்கிலாந்து வந்து அதுக்கப்புறமா பயங்கரமான அட்டாக் பண்ணி டர்க்கி, ஈராக், பாலஸ்தீன், சிரியா இந்த பகுதிகளெலாம் கடுமையான போரில் வெற்றி பெற்றது. இந்த ஃபேர் ஈஸ்ட் சைனாவும் அலைஸ், அதாவது அலைஸ்ன்றது வந்து நட்பு நாடுகள், ஃப்ரெண்ட்ஸ் கண்ட்ரின்னு பேர். ஸோ இந்த டீமில் வந்து அதாவது இங்கிலாந்து அப்புறமா ஃப்ரான்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் இந்த நாட்டில் இருந்தது அலைஸில். இவங்க கூட சைனாவும் ஜாயின் பண்ணியிருந்தது. அவங்களுக்கு எதிராக ஜப்பான் இருந்தாங்க. ஜப்பான் வந்து சைனாவை அட்டாக் பண்ணி முக்கியமான ஊரான கியாச்சு அப்படின்ற ஊரை வந்து கைப்பற்றினாங்க. கைப்பற்றிட்டு அது மட்டும் இல்லாமல் நிறையா சலுகைகளையும் சைனா கிட்டேருந்து வாங்கிக்கிச்சு. இந்த பால்கன்ஸ் கண்ட்ரியில் வந்து ஜெர்மன் ஆர்மி வந்து என்ன பண்ணுச்சு பார்த்திங்கன்னா, இந்த செர்பியாவை வந்து செர்பியா கூட சண்டை போட்டு செர்பியாவை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிடுச்சு. இதை பார்த்து பயந்துட்டு இருந்த ருமேனியா வந்து என்ன பண்ணுச்சுன்னா அலைஸ், அதாவது இங்கிலாந்து கூட போய் சேர்ந்துடுச்சு. இங்கிலாந்து கூட போய் சேர்ந்தால் கூட அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடைக்கல. அதனால் ஜெர்மன் வந்து ருமேனியாவை கேப்சர் பண்ணிடுச்சு. ஃபேட் ஆஃப் காலனிஸ் ஆஃப் ஜெர்மனி இன் ஆஃப்ரிக்கா பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்த ஆஃப்ரிக்காவில் இருந்த சில நாடுகளை வந்து ஜெர்மனி பிடிச்சி வச்சுருந்தது. ஜெர்மனியோட கட்டுப்பாட்டில் ஆஃப்ரிக்காவில் சில பகுதிகள் இருந்தது. ஆனால் ஜெர்மனிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்ததுனால ஆஃப்ரிக்காவை வந்து ஜெர்மனியால் மெயின்டைன் பண்ண முடியல. இந்த கேப்பில் அலைஸ் நாடுகள் இருக்குல்ல, அந்த நட்பு நாடுகள், அலைஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து அதை அட்டாக் பண்ணி அந்த இடத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. ஜெர்மனிக்கு ஆஃப்ரிக்கா ஒரு லாஸ். இத்தாலி ஃபால்ஸ் டு ஆஸ்ட்ரியன் ஆன்ஸ்லாட். இத்தாலி வந்து இப்போ என்ன பண்ணுச்சுன்னா அலைஸ் கண்ட்ரிஸோடு சேர்ந்துக்கிச்சு, அலைஸ் டீமோடு சேர்ந்துருச்சு. அலைஸ் கண்ட்ரியில் வந்து இங்கிலாண்டோட அவங்க சேர்ந்துக்கிட்டாலும் அவங்க ஆஸ்ட்ரியா கூட பயங்கரமான சண்டை போட்டு கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க. ஜெயிக்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் இந்த கேப்பில் வந்து ஜெர்மனி வந்து ஆஸ்ட்ரியாவுக்கு சப்போர்ட்டாக வந்ததுனால இத்தாலி கடுமையான தோல்வியை சந்திச்சுது. சென்ட்ரல் பவர்ஸ் விக்டரிஸ். சென்ட்ரல் பவர்ஸ் வந்து எந்த இடம்லாம் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம், ஃப்ரான்ஸில் சில பார்ட்டு, போலந்து, செர்பியா அண்ட் ருமேனியா இந்த ஊரெல்லாம் முற்றிலும் கைப்பற்றிட்டாங்க. இந்த நேரத்தில் கடல் பகுதியில் வந்து அலைஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து கடுமையான கப்பல்களை எல்லாம் அங்கங்கே நிறுத்தி இருந்ததுனால அந்த பகுதிகளில் வந்து ஜெர்மனி அதோட கப்பலை எடுத்துகிட்டே போக முடியலை. ஜெர்மனி மட்டும் இல்லை, சென்ட்ரல் பவர்ஸில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே பசிபிக் கடலை தாண்டி அவங்க நாட்டுக்கு வந்து தேவையான ஆயுதங்களையோ உணவுப் பொருட்களையோ கொண்டு போக முடியாமல் இந்த நாடுகளை வந்து தடுத்து நிறுத்தினதுனால ஜெர்மனியில் நிறைய பேர் உணவுக்கு வழி இல்லாமல், சாப்பாடு வழி இல்லாமல் இறந்து போகிற அளவுக்கு நிலைமையாயிட்டாங்க. இந்த கேப்பில் வந்து ஜெர்மனி வந்து இங்கிலாந்து மேலே வந்து ஏரோப்ளேன்லேருந்து பாம்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க. லண்டன் மற்றும் முக்கியமான பகுதியிலெல்லாம் ஃபேக்ட்ரிஸ்லலாம் பாம்பு போட்டாங்க ஜெர்மனிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் பாய்சனஸ் கேஸ், அது ஒரு பாம், அந்த பாம்பு போட்டாங்கன்னா பாய்சனஸ் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த பாய்சனஸ் கேஸை வந்து முதல்ல ஜெர்மனி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. அதே இது பாம்பை வந்து அதுக்கப்புறம் இங்கிலாந்து கண்டுபிடிச்சி அதை திருப்பி ஜெர்மனி மேலே போட ஆரம்பித்தாங்க. நேவல் பேட்டில்ஸ் அண்ட் அமெரிக்கா என்ட்ரி இன்டு த வார். ஸோ நேவல் பேட்டில்ஸ்னால் கடலில் நடக்கிற போர் தான் நம்ம நேவல் பேட்டில்ஸ்ன்னு சொல்கிறோம். 1916 இதில் வந்து பேட்டில் ஆஃப் ஜெட்லேண்ட் அந்த பேட்டில் நடந்தது. அந்த பேட்டிலில் வந்து பிரிட்டிஷ் தான் நிறையா ஜெயிச்சிக்கிட்டு இருந்தது. இந்த பிரிட்டிஷ் நிறையா ஜெயிக்கிறதுக்கு காரணம் வந்து இங்கிலாந்து ஜெயிக்க காரணம் வந்து பசிபிக் ஓஷன் ஃபுல்லாகவே நிறையா பெரிய பெரிய கப்பல்களை நிறுத்தி வச்சுருந்தது பிரிட்டன். இதையெல்லாம் எதிர்க்கிறதுக்காக ஜெர்மனி இப்போ புதுசாக நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன் வந்து உருவாக்குனதுனால இவங்க வந்து இப்போ ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெர்மனி வந்து நிறையா இங்கிலாந்தோட கப்பல்களை எல்லாம் மூழ்கடிச்சுது இதை பயன்படுத்தி. இந்த நேரத்தில் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்
நம்ம நம்ம நாட்டில் வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, இங்கிலாந்துக்காரங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்ததுனால அவங்கள எதிர்த்து போரிடுறதுக்காக ஜெர்மனிக்காரங்க கிட்ட போய் உதவி கேட்டார் சுபாஷ் சந்திர போஸ். நம்ம ஊரில் மகாத்மா காந்திலாம் வந்து பிரிட்டன்கிட்ட வந்து நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்க சொல்லி கேட்கும்போது பிரிட்டன்காரங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த வாரில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த வார் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துட்றோம், இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வாயில் பேசிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்ம நேரடியாக போய் ஜெர்மனிக்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜப்பான் அவங்ககிட்டலாம் உதவி கேட்டார். அதனால் ஜப்பானில் வந்து ஒரு கப்பலை வந்து ஜெர்மன் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கப்பல் அனுப்பிச்சி விட்டாங்க ஜெர்மனில் இருந்து. அந்த கப்பலுக்கு பேர் வந்து M10 அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, M10. இது வந்து சென்னைக்கு தான் நேராக வந்து சென்னையில் சில பகுதிகளை வந்து பாம்பு போட்டுது. ஆனாலும் சில பகுதிகள் ரொம்ப அதிகமான உள்ளே வந்து பாம்பு போட முடியலை, அது பீச்சுக்கு சைடில் இருக்கிற சில இடங்களில் தான் போடப்பட்டது. நீங்கள் பீச்சுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிலிட்ரியோட கேம்ப் இருக்குது, பாரிஸ்லேருந்து மவுண்ட் ரோடுக்கு போகிற வழியில் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு போட்டு அந்த செவுரு வந்து உடஞ்சிருக்கும், அதை வந்து அப்படியே சீல் பண்ணி இது பண்ணி வச்சுருக்காங்க. எப்போது போகும்போது உங்களால் முடிஞ்சு அதை பாருங்கள், தெரியும். இதுதான் M10 போட்ட பாம்பு போட்டதுனால உடைஞ்ச செவருன்னு சுவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதில் போட்டிருக்காங்க. ஸோ இதை மாதிரி இது பண்ணாங்க. அதுக்கப்புறமா சப்மரைனை வந்து அவங்களால அழிக்கிறதுக்கு வந்து முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து ஜெர்மன் வந்து அமெரிக்காவோட ஒரு ஷிப்பை வந்து கவுத்துட்டாங்க. இந்த ஷிப்பில் வந்து ஏகப்பட்ட ஆளுங்க இருந்தாங்க, இதெல்லாம் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவ்வளோ நாள் அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட்டு இருந்ததுனாங்க, நாங்கள் நடுநிலை வகிக்கிறோம், எந்த நாடு கூட சண்டை போட மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க. இந்த டைமில் வந்து அமெரிக்காவோட ஆளுங்களை கவுத்ததுனால கோவப்பட்டு, இனிமேல் நாங்களும் போரில் குதிக்க போகிறோம், இனிமேல் நாங்களும் இந்த ஜெர்மனி எதிர்த்து அடிப்போம் அப்படின்னு சொல்லி போரில் இறங்கிச்சு அமெரிக்கா. கடுமையாக நடந்துக்கிட்டு இருந்த போர் வந்து முதல்ல ஜெயிச்சுக்கிட்டு இருந்த ஜெர்மனி வந்து அவங்களோட சப்மரைன் எல்லாம் அழிக்க முடியாமல் அலைஸ் கண்ட்ரிஸ்லாம் தவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சப்மரைன்ஸை வந்து அழிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டு அதை எப்போ அழிக்க ஆரம்பித்தாங்களோ அப்போ ஜெர்மனி தோக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜெர்மனி தோக்க ஆரம்பித்த உடனே ஜெர்மனி வேறு வழி இல்லாமல் தோல்வியை ஒத்துக்கிட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட ரெடி ஆகிடுச்சு. 1918 ஜெர்மனியில் இருந்த கெய்சர் வில்லியம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ், ஜெர்மனி வந்து தோல்வியை ஒத்துக்கிட்டதுனால கெய்சர் வில்லியம் வந்து பதவி விலகினார். இந்த நேரத்தில் பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸில் வந்து ஜெர்மனியை வந்து தோல்வி அடைஞ்சதுனால அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதித்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதில் வந்து ட்ரீட்டி ஒன்று ஃபைல் பண்ணாங்க. அதில் வந்து அமெரிக்காவில் உட்ரோ வில்சன், அடுத்தது லாய்ட் ஜார்ஜ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து, அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஃப்ரான்ஸ் கிளெமென்சூ, இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸை ப்ரிப்பேர் பண்ணாங்க. இதில் வந்து என்னென்னா ஜெர்மனி தான் இந்த போருக்கு காரணம், இந்த ஜெர்மனி தான் இந்த போருக்கான காசுகளை கொடுக்கணும், இது மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டு ஜெர்மனியை வந்து கையெழுத்து போட வச்சாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி, மீதி வந்து அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரீட்டியில் என்னென்ன ரூல்ஸ் போட்டிருந்தாங்க ஜெர்மனிக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் சில கொஸ்டின்ஸ்லாம் வரும், அந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை திரும்ப போட்டு பார்த்து கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் மார்க் வரும். தேங்க்யூ. 100 years ago ended a war whose intensity and scale the world had never before seen. A war that involved more than 60 million soldiers around the globe. In this video, we retrace the origins, events and consequences of World War I. To understand the origins of World War I, we start in 1871 at the end of the Franco-German War between the French Empire and the Confederation of North Germany, allied with the German states of the South. After 6 months of fighting, France is defeated and the victors unite to form the German Empire.
Alsace and Moselle are annexed to the new empire, frustrating the French side. In the following years, Germany would greatly advance its industry and economy. The country also builds alliances, first with the Austro-Hungarian Empire and then with Italy, which is frustrated by France colonizing Tunisia. The three form the Triplice or Triple Alliance. Growing in power and status, Germany begins colonizing African territories. For its part, France allies with the Russian Empire and signs a secret pact of non-aggression with Italy, thus avoiding a second front in case of war. The British Empire fears the rise of the German army, more specifically of its navy. Britain comes out of isolation, moves closer to France and then to Russia. Together, they form the Triple Entente. In the Balkans, the Austro-Hungarian Empire annexed Bosnia and Herzegovina, much to the displeasure of neighboring Serbia, which dreamed of one day uniting the South Slav people. This project appeals to Russia, which diplomatically allies itself with Serbia. On June 29, 1914, a young Serbian nationalist from Bosnia murders the heir to the throne of Austria and his wife in Sarajevo. Austria-Hungary accuses Serbia of having organized the attack and, despite Russian threats, declares war the following month. In a few days, the conflict spreads between the countries of the Triple Entente and the Triple Alliance. Only Italy remains neutral for the moment. The German plan is to overcome the French army concentrated in the east by planning an attack from the north. To achieve this, Germany invades Luxembourg and Belgium in violation of their neutrality in the conflicts. The French, British and Belgian armies are forced to retreat. Fearing the capture of Paris, the French government moves to Bordeaux, but the German army turns away from the city to continue surrounding the French army. They are then attacked on the flanks by the Army of Paris, which forces them to retreat further north, marking the failure of the Schlieffen Plan. The new German objective is to take over the strategic ports of Calais, Dunkirk and Boulogne to cut British supplies. The inferior Belgian army cannot resist the German advance. In the plain of Yser, the choice is then made to open lock gates to flood the polders. With the German army stopped in their tracks, the front line is etched out with the construction of 700 kilometers of trenches, stretching from the North Sea to Switzerland. With the war front lines stabilized in the west, Germany sent its troops to the east to fight against a Russian offensive, which puts pressure on Austria-Hungary. After some hesitation, the Ottoman Empire decides to support Germany in the war. This creates several new fronts, one in the Caucasus, another in the Sinai against the British Protectorate in Egypt with the goal of controlling the Suez Canal, and finally a third front in the British Protectorate of Kuwait over the issue of oil resources. To weaken the Ottoman Empire, Britain supports an Arab rebellion by promising them independence in liberated lands. Finally, Italy declares war on Austria-Hungary with the hope of gaining new territory. In Asia, Japan went to war against Germany and seized its colonies in the Pacific and China. In Africa, German colonies are stormed by French, British and Belgian forces. Many people from colonized territories are enlisted in European armies. France mobilizes nearly 800,000 people, a large proportion of whom are sent to Europe. The British Empire, for its part, enlists 2.7 million men from its dominions and colonies. More than half come from British India. In the Balkans, Bulgaria goes back to war alongside the Central Empires. The country has a great territorial appetite and wants to expand in all directions. Serbia is attacked on two fronts and is quickly invaded. In the West, Germany continues with military innovations. It becomes the first to organize aerial bombardments carried out by Zeppelin airships. London and Paris are regularly attacked. The Air Force is initially used for tracking and reconnaissance, but planes are quickly fitted out with machine guns, resulting in the first aerial battles. In another first, Germany launches submarine wars in British territorial waters, sinking ships it encounters.
Finally, in the trenches, both sides used toxic gases that caused many casualties. Despite some attempts to find breakthroughs, the front lines of war remain fixed, at great human cost. In the trenches, soldiers who survive the fighting are forced to live in harsh conditions. Mud, vermin, rats, and the smell of decaying corpses put their nerves to the test. In the spring, the French side begins mutinies that would be suppressed. Germany also tires of the stalemate. The country is now focused on war on the economic front and sends its submarines to the Atlantic to sink all kinds of ships, even commercial ones, heading to the United Kingdom. Exhausted by war, Russia suffers more than 1.7 million military casualties. Morale is at its lowest point on the front lines and among the public. Then takes place a short revolution that brings down the regime of the Tsars. At the same time, the United States of America finds itself becoming a victim of the commercial blockade in the Atlantic. They decide to go to war alongside the Allies. In Russia, a second revolution allows the Bolsheviks to come to power, who immediately sign a ceasefire with the Central Empires. With the Russian front under control, Germany concentrates its troops on the west. The country succeeds in a breakthrough in the trenches and approaches Paris, which it bombards. But the German army moves too fast to the south. The French army counterattacks and disintegrates German defenses. In panic, German soldiers retreat to the north. From this moment, the Allies lead on all fronts. In Germany, mutinies and a revolutionary wave force the emperor to abdicate and allows the signing of the armistice, marking the end of the Great War that kills more than 18 million people. On June 28, 1919, a peace treaty is signed at Versailles. German representatives are not invited and the country is forced to accept all demands of the victors. Germany and its allies are held solely responsible for war damages and must pay heavy compensation. Austria-Hungary and the Ottoman empires are dismantled, making way for new countries or colonies. Germany, meanwhile, finds itself humiliated and indebted. Its army is disbanded and colonies shared among the allies. The country cedes roughly 15% of its territory to France, Belgium, Denmark and Poland, which is recreated. The only consolation is Germany remains largely intact due to no fighting on its territory and its industry is still standing. The humiliation imposed upon Germany already leaves it with a desire for revenge.